Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி CD cassettes வச்சுட்டு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது கூடவே வந்து ஃபோம் ஷீட்ஸும் கொஞ்சம் கலர்ஸில் தேவைப்படும். ஃபோம் ஷீட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 CD cassette இருந்தால் போதும் இந்த கிராஃப்ட்டுக்கு. இப்போ ஃபோம் ஷீட்டில் ஒரு CDயை வச்சுட்டு அந்த ரவுண்ட் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளைன் ஃபோம் ஷீட். கிளிட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 பீஸ் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிடி எடுத்துக்கோங்க. அந்த சிடிக்கு மேலே வச்சு கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரவுண்ட் கட் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணுறதுக்காக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஹார்ட் க்ளூ விட ஃபெவிகால் வச்சுட்டே ஒட்டிக்கோங்க. ஹார்ட் க்ளூ வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் திக்காக தெரியும் அப்படியே மேலே. நல்லா இது மாதிரி ப்ளெயினாக தேய்ச்சிட்டு வச்சு ஒட்டுறதா இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா என்கிட்ட ஃபெவிகால் இருக்குது அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஸில் ஒரு 3 கலர்ஸில் வந்துட்டு ஃபோம் ஷீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை மல்டிபிளாக இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு 3 கலர்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபோம் ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோம் ஷீட் இருக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பீசஸ் தான் இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீள பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் 2ஆக போட போகிறீங்க. ஸோ அதையும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி உருட்டிக்க போகிறோம். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு சுற்றிட்டே வரப்போகிறோம். சுற்றி அப்படியே லாஸ்ட்டில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா குட்டியாக வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி ரெடி ஆகும். சின்ன ஸ்டிக் மாதிரி ரெடி ஆகும். கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரியே சுற்றிக்கோங்க. ஓவராக டைட்டாக சுற்றணும்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டால் போதும். சுற்றிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கம்மார் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இது மாதிரி ஒட்டிட்டு நிறைய பீஸ் நம்ம செஞ்சுக்க போகிறோம் கலராக. ஸோ நான் வந்துட்டு சொன்ன மாதிரி 3 கலர்ஸ் தான் எடுத்துருக்கின்றனால அந்த 3 கலர்ஸ்லேயே திருப்பி செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஷீட்டுக்கும் ஒரு கலரில் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் கூட நீங்கள் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பண்ணலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்குன்னா அந்த கிளிட்டர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி சைடில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டெப் மட்டும் நார்மல் ஃபோம் ஷீட்டில் பண்ணிவிட்டு மேலே நம்ம அதுக்கு மூடி மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அது எல்லாமே வந்து நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணியிருப்பேன் இந்த கிராஃப்ட்டில். ஓகே, ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருந்த பேப்பர்ஸில் ஓரளவுக்கு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இவ்வளோ தூரம் போதும். இதை வந்துட்டு நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ரோல் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்டிங்கில் ஒட்டி வச்சுருந்தோம்ல இந்த CD கேசட், அதுக்கு மேலே அப்படியே சுற்றி வச்சு ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக செஞ்சுக்கோங்க. நிறைய செஞ்சிங்கன்னா வேஸ்ட் ஆகிட போகுது. அதனால் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டு அந்த ரவுண்டுக்கு எவ்வளோ ரோல் தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மாற்றி கலர்ஸில் வச்சு நான் ஒட்டிகிட்டே வரேன். அப்படியே சுற்றி ஹார்ட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். சைட்லேயும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டுகிட்டே ஒட்டிகிட்டே வாங்க. சைட்லேயும் சேர்த்து அதை வந்து பிடிச்சிக்கும். ஓகேவா? இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட் வைங்க. ரொம்ப ஹைட் வச்சாலும் அது வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்காது. கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வச்சாலும் உள்ளே வந்து அவ்வளோவா திங்ஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஓரளவுக்கு சைஸ் வந்துட்டு நார்மல் சைஸ் வச்சுட்டு அந்த ஹைட் வந்து சைஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி அப்படியே சுற்றிட்டே வரலாம், சுற்றி ஒட்டிகிட்டே வரலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வச்சு ஒன்று பக்கத்தில் ஒன்று ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கா. அடுத்தது வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் போகல. ஸோ அதில் வந்துட்டு லென்த்தாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது எதுக்குன்னா கீழே வந்து இந்த இடம் இருக்குல்ல அங்கே வந்து கவர் பண்ணுறதுக்கு தான். இது இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கோங்க. நான் இந்த சைஸில் வச்சுட்டு மேலே இப்படி கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் ஷீட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணணும், டெக்கர் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட ஏதாவது லேசஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கீழே கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே லேசஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபோம் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது CD கேசட் வச்சுட்டு ஃபோம் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அது கீழே உள்ளது ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அந்த CD கேசட் யூஸ் பண்ணி ரவுண்டு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயுமே அப்படி தான் அந்த CD கேசட்டை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ரவுண்ட் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு CD கேசட்டுக்கு நடுவில் இருக்கிற குட்டி ரவுண்டை வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கட் பண்ண அந்த பீஸ் வந்து அந்த CD கேசட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இன்னொரு ஷீட் இருந்துச்சுல்ல அதையும் வந்து ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு ரவுண்டு பீஸ் அது வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அது கிளிட்டர் ஷீட் தான்.
அதை கொஞ்சம் ரவுண்டு சின்ன சைஸாக எடுத்துகிட்டு அதுக்கு சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும்னு இருந்துச்சு. அதனால் சும்மா நார்மலாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சின்ன ஷீட்லேயுமே உங்களுக்கு நடுவில் வந்து அந்த ரவுண்டு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷீட் வந்துட்டு எங்கிட்ட கிளிட்டர் ஷீட்லேயே ஸ்டிக்கர் ஷீட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நான் இதுக்கு மேலே ஒட்டி விட்டுட்டேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எப்போவுமே ஒட்டுற மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு லென்த் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சைடில் வச்சு ஒட்டிக்கோங்க. இது வந்து க்ளோசிங் ஏரியா தான், மூடி மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒட்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட கிராஃப்டே வந்து ஃபினிஷ்ட். இது சின்ன வேலை இருக்குது, இன்னொரு வேலை. அது வந்து இந்த மூடிக்கு மேலே ஏதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்றது தான். என்னென்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒயிட் வித் பிங்க் கலரில் ஒரு குட்டி குட்டி லீஃப் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இதுக்கு மேலே அங்கங்கே இந்த மாதிரி அன்னிவனாக ஹேர் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். அந்த ப்ளூ கலர் ஷீட்டில் மட்டும் ஒட்டினா போதும், பிங்க் கலரில் வேண்டாம். ஸோ உள்ளே இருக்கிறதுல மட்டும் ஒட்டினா போதும். ஓகே, இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி மூடியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம அதில் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து கீழே நம்ம அந்த சீடிக்கு உள்ளே தானே ஒட்டியிருக்கோம் அந்த ரவுண்ட் ஃபோம் ஷீட்ஸ் எல்லாத்தையும். அதனால் அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ஃபோம் ஷீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிருக்கு. இதில் நீங்கள் என்ன வேணால் உங்ககிட்ட இருக்கிறத போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஃபோம் ஷீட் கியூட் குட்டி கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.